கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பாரதியார் கவிதை பார்க்க போறோம். பாரதியார் எழுதின சிட்டுக்குருவியை போலே அப்படிங்கிற கவிதையை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சிட்டுக்குருவி, அதாவது சிட்டுக்குருவி எப்படி சுதந்திரமா பறந்து திரிந்து இருக்கோ அது போல நாமளும் சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரதியார் எழுதின கவிதை இது. சிட்டுக்குருவியோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கவிதை மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கவிதையை பார்க்கலாம். விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போலே, எட்டு திசையும் பறந்து திரிகுவை, ஏறிய காற்றில் விரைவோடு நீந்துவை, மட்டுப்படாதெங்கும் கொட்டி கிடக்கும் வானொலி என்னும் மதுவின் சுவையுண்டு. விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போலே, பெட்டையின் ஓடின்பம் பேசி களிப்புற்று, பீடையில்லாததோர் கூடு கட்டி கொண்டு, முட்டை தரும் குஞ்சை காத்து மகிழ்வெய்தி, முந்த உணவு கொடுத்து அன்பு செய்திங்கு. விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போலே, முற்றத்திலேயும் களனி வெளியிலும் முன்கண்ட தானியம் தன்னை கொணர்ந்துண்டு, மற்ற பொழுது கதை சொல்லி தூங்கி பின் வைகறையாகும் முன் பாடி விழிப்புற்று. விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போலே. இந்த கவிதையில இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நாமளும் சிட்டுக்குருவியை போல சுதந்திரமா இருக்கணும். 8 திசையிலையும் பறந்து, அதாவது 8 திசைகள்லையும் போய் நமக்கு தேவையானதை நாம தேடி பெறணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை நாம பெற இடத்துல அதிக தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடங்கல்களை கடந்து நாம நமக்கு தேவையானதை பெறணும். அடுத்து சிட்டுக்குருவி எப்படி தனக்கான கூடை கட்டி கொண்டு அதுல முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு அந்த குஞ்சுகளுக்கு உணவுகளை கொடுத்து அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கதை சொல்லி தூங்கி அதற்கப்புறம் வைகறை ஆகும் முன் விழிப்புற்று, அதாவது காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே விழிப்புற்று தினமும் வழக்கமான செயல்களை செய்து கொண்டிருக்கோம். அதுபோல நாமும் நமக்கு தேவையானதை எல்லா இடத்துலையும் தேடி நமக்குன்னு ஒரு வீடு கட்டி நம்ம குடும்பத்துக்காக வாழணும். நம்மளோட வழக்கமான செயல்களை சரியா செஞ்சு சுதந்திரமா வாழணும் அப்படிங்கிறது தான் நாம இந்த கவிதையில இருந்து கத்துக்கிறோம். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி.